மாநிலங்களவை உறுப்பினராக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பதவியேற்றுள்ளார். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். Congratulations. And it's very good to be back in Rajya Sabha and in the Parliament. We both are again together. Come, sit हो गया ना. Come, we'll take some photo. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். பீகாரினுடைய ஒரு முதலமைச்சரா ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தவர் இப்ப மாநிலங்களவை எம்பியா பதவியேற்றிருக்காரு. இவருடைய இந்த பயணம் தொடர்பான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். கண்டிப்பாக கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பீகார் மாநில முதலமைச்சராக தொடர்ச்சியாக அந்த பதவியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இன்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். நிதிஷ்குமார் இதற்கு முன்பு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார், மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார், பீகார் மாநில சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆனால் மாநிலங்களவை உறுப்பினராக அவர் பதவியேற்பது இதுதான் முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனின் சேம்பரில் தான் இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றது. நிதிஷ்குமாரின் பதவியேற்பு நிகழ்வில் பாஜகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் மற்றும் எதிர்கட்சிகளை சேர்ந்த மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். குறிப்பாக சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட பலரும் இந்த பதவியேற்பு நிகழ்விலே கலந்து கொண்டனர். நிதிஷ்குமார் ஹிந்தியில் தான் பதவியேற்பு எடுத்துக்கொண்டார். மாநிலங்களவை தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த மார்ச் 16ஆம் தேதி நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் தான் நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக முதன்முறையாக தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மார்ச் 30ஆம் தேதி பீகார் மாநில சட்ட மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு கேள்வியிலும் அவர் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக ஆகிவிட்டாரே, அவர் முதல்வராக தொடர முடியுமா இல்லையா, எப்போது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வார் என்ற ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் மேலும். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 164 உட்பிரிவு 4 படி அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து கொண்டே அடுத்த 6 மாதங்களுக்கு பீகார் மாநில முதல்வராகவும் தொடர முடியும். எனவே அவர் உடனடியாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, கட்டாயமும் இல்லை. அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் பிடிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகியுள்ள நிதிஷ்குமாருக்கு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு மத்திய அமைச்சரவையில் ஒரு வலுவான ஒரு பதவி காத்திருக்கிறது என்று தேசிய வட்டாரங்கள் கூறுகின்றன. ஏற்கனவே அவர் வாஜ்பேயி தலைமையிலான பாஜக ஆட்சியில் ரயில்வே துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு நாம் எல்லோரும் பரவலாக பேசிக் கொண்டிருக்கின்ற தற்கால் டிக்கெட் புக்கிங் முறையை கொண்டு வந்தது நிதிஷ்குமார். அவர் ரயில்வே அமைச்சராக இருக்கும் போதுதான் அதனை கொண்டு வந்தார். எனவே அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு இன்னும் சில மாதங்கள் பிடிக்கும். அநேகமாக இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது. அந்த மத்திய அமைச்சரவை மாற்றத்தின் போது நிதிஷ்குமாருக்கு ஒரு வலுவான துறையுடன் கூடிய மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.